நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து தேவனை நாம் ஆராதிக்க போறோம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி எஸ் எஸ் இந்த கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை நம்ம வெல்கம் பண்ணலாமா? நல்லா சத்தமா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் மாறாத தேவன். ஆனால் உங்களோட வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காரணம் நம்மளுடைய தெய்வமா மாத்திரம்தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு நினச்சி வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் அன்றைக்கு ஆடுகளை மேய்த்த தாவீதை அரசனாக மாற்றின தேவன். எல்லாரும் ஒதுக்கி தள்ளின அந்த கல்லை ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினவர். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் தயாராக இருக்கிறார். இந்த பாடம் எங்களோடு சேர்ந்து நீங்க பாடும்போது உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு சின்ன ஆக்ஷனோட எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Yeah.
பாட போகிற பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது அவர் நம்ம உயரத்தில் பறக்க வைக்கிற தேவனாக இருக்கிறாரு. இப்போ கூட நம்ம இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். எத்தனை பேர் எங்களோட சேர்ந்து ஆண்டவரோடு நடந்து அவரை வர்ஷிப் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க? Yeah. So there's a verse in the Bible that says God is light and there is no darkness in him at all. ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் இருளே இல்லை. So if there's God in our life, there's no darkness in our life. ஆண்டவன் வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருளே இல்லை. So let us all join together, walk with the Lord and worship the Lord together. It's a
வசனத்துக்குள்ள போகலாம். ஏசாயா 49:15 இப்படியாக வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஏசப்பா நம்மளுக்கு இந்த வசனத்துல அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம கூட உள்ளவங்க யார் வேணாலும் மறந்துருக்கலாம், ஆனா ஏசப்பா நம்மளை மறக்காத தேவனாக இருக்காங்க. இந்த பாடலை எங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா? நாம் தியானிக்கவிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளின் தலைப்பு என்னவென்றால் விசுவாசம் நமக்கு உண்டா. Today, this morning, we're going to meditate on the topic, do we have faith? நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்க்கிற ஒரு தருணம் இது. It's a time that we question ourselves. இயேசு எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம்
எனக்கு இருக்கிறதா? Do I have that faith which Jesus is expecting out of me? லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Let me read from Luke chapter 18 and verse 8. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is recorded, nevertheless, when the Son of Man cometh, shall he find faith on the earth? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்னிலே விசுவாச காண்பாரோ என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். We need to ask ourselves, when Jesus Christ cometh, will he find faith in my life? இயேசு கிறிஸ்து பூமியிலே வருவதற்கு சில அடையாளம் நிறைவேற வேண்டும் என்று பார்க்கிறோம். We also see when Jesus should come to the earth, there should be some signs that should happen. அவர் வருகிற நாட்களிலே காணப்படக்கூடிய விசுவாசத்தின் அளவு அதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த அளவு குறைந்து போகும். கடைசியிலே ஒரு நிலையை கேட்கிறார், விசுவாசம் இருக்குமா அதை காண்பாரோ என்ற நிலையிலே அவர் கேட்கிறதை பார்க்கலாம். And there is a measure with the Lord had said, a faith that we need to have, but in the last days Jesus is questioning, will he be able to see that faith on earth? இந்த வசனம் இயேசுவை இருதயத்திலிருந்து எழுந்த ஒரு விசாரணை கேள்வியாய் காணப்படுகிறது. And this verse is an inquiring question that arose from the heart of லூக்கா 18 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அதிலே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த கேள்வி கேட்கிறார். And if you read through chapter 18 of Luke, he has talked about an incident, and following that he is asking this question. ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது என்று இயேசு போதித்தார். Jesus taught that you should not leave off prayer. சோர்ந்து போக கூடாது என்பதை குறித்து போதித்தார். And he also said you should not go wearied. அந்த 4 வசனங்களை அபிதமாக சொல்லிவிட்டு பின்பதாக அந்த காரியத்தின் முடிவிலே ஒரு கேள்வி கேட்கிறார். And having told about all those things in 4 verses, at the end he is asking this question. நான் வரும்பொழுது அல்லது மனுஷகுமார் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேள்வி கேட்கிறதை பார்க்கலாம். And we can see, when I come, or when the Son of Man cometh, will he be able to find that faith? பாருங்கள், இந்த இடத்திலே அந்த பெண் ஒரு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் விடாமல் ஜெபித்தாளாம். And this woman, she prayed relentlessly until justice was served. அந்த விதவை பெண் அவள் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விடாமல் போராடி நியாயத்தை பெற்றுக்கொண்டாள் என்ற சம்பவத்தை சொல்லிவிட்டு அவளுடைய விசுவாசத்தை போல இருக்க வேண்டிய விசுவாசத்தை நான் வரும்பொழுது பார்ப்பேனோ என்று இந்த கடைசி நாட்களில் கொடுத்து தேவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். And we can see Jesus having told about the widow woman over there. She relentlessly cried over there and prayed that she should receive the justice, and then he talks about when the Son of Man cometh, will he be able to find that faith? பாருங்கள், ஒரு நியாயம் செய்யாத ஒரு நியாயாதிபதி இருந்ததாக நாம் பார்க்கிறோம். And we see there had been judges who were doing injustice. They did not do what is right. அவரை கேட்கிறவர்களுக்கு பாருங்கள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. எப்படிப்பட்ட நபரை பார்க்கிறோம்? And we can also see he is asking that question, would you like to do that? அந்த நபருடைய கரத்திலிருந்து எப்படி நீதியை பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். We also look into how she got justice from the hand of that person. இந்த விசுவாசத்தை காண்போரோ என்பது ஒரு மதம் குறித்த கேள்வி அல்ல. And this question where the Lord is asking, will he be able to find faith, it is not a question concerning to any religion. இது உண்மையான விசுவாசத்தின் ஆழத்தை குறித்து கேட்கப்பட்ட கேள்வி. And this is a true question which is talking about the depth of faith. இறுதி நாட்களிலே விசுவாசமுள்ள இருதயங்கள் இன்னும் இருக்கிறதா என்று இயேசு பார்க்க விரும்புகிறார். And Lord Jesus is willing to see in the last days, will he be able to see that faith, and is testing. அதை தேவன் நம்மிலே சோதித்து பார்க்க விரும்புகிறார். And Jesus is willing to test that in our life and see. இன்னும் என் பிள்ளைகளே விசுவாசம் இருக்கிறதா? Is there still faith in my life, life of children? ஆதியிலே கொண்டிருந்த அந்த விசுவாசம் இன்னும் இருக்கிறதா? ஆக்சுவலா பெருகி இருக்க வேண்டும். The faith that they had in the early days, in fact it should have increased. Do they still have it? ஆனால் அது கழுது தேய்ந்து கட்டெரும்பான கதையிலே அவ்விதமாக விசுவாசம் குறைந்து கொண்டே வருகிறது. அது இயல்பு. ஏனென்றால் அன்றைய சோதனையின் பாதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. And because they
are going through trials and temptations, their faith is fading and it is decreasing in these days. இயேசு தன்னுடைய முன் அறிவித்த தீர்மானத்தின்படியே அவர் வரப்போவது பெரிய ஒரு மறுக்க முடியாத உண்மை It அன்பானவர்களே. is an undeniable truth that Jesus, as he said, he is definitely going to come. அந்த காலகட்டத்திலே விசுவாசம் உள்ளவளைத்தான் தேவன் தேடுகிறார். அந்த விசுவாசம் நம்மிலே இருக்கிறதா என்று கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். But at that point of time, Jesus is looking for people who will have faith. But we need to ask ourselves, do we have that faith or is it decreasing? இயேசு விரும்புகிற எதிர்பார்க்கிற அளவுக்கு விசுவாசம் இன்னும் இருக்கிறதா அல்லது குறைந்து போயிருக்கிறதா என்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய தருணம் இது. It is a time where we are going to question ourselves, do I have that faith to the level that Jesus is expecting out of me? ஏன் இயேசு அந்த பகுதியிலே இந்த கேள்வியை கேட்க வேண்டும்? Why should Jesus ask this question in that passage? அப்படி கேட்பார் என்றால் இன்றைக்கு அவர் நம்மிலும் அந்த கேள்வி கேட்க ஆயத்தமா இருக்க. காரணம் நாம் இந்த கடைசி நாட்களிலே காணப்படுகிறோம். And if he asks so, even today he is willing to ask that question. Reason being, we are in the last days. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு எதிர்பார்க்கிறார். And he is looking into how is our faith. முதலாவதாக பார்க்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read from Luke chapter 18 verses 5 and 7. Yet, because this widow keeps bothering me, I will see that she gets justice, so that she won't eventually come and attack me. And will not God bring about justice for his chosen ones, who cry out to him day and night? Will he keep putting them off? இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த பெண் பாருங்கள், தனக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். And this woman, she continuously kept on asking till she received the justice. சில வேளை கேட்ட உடனே நியாயம் கிடைக்காத சூழ்நிலை உண்டாகும். Sometimes a situation will arise, the moment you ask, you will not receive that justice. நியாயம் மறுக்கப்படுகிற சூழ்நிலை உண்டாகும். A situation will arise where justice will be denied. ஆனாலும் விட்டுவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இதை கர்த்தர் ஒரு உவமையாக சொல்லி நமக்கு ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். But she kept on persistently asking, and Jesus therefore kept it as a parable before us. இந்த தொடர்ந்து கேட்கிற விசுவாசத்திற்கு ஒரு பெயரை கொடுக்க விரும்புகிறேன். And I would like to give a name for this faith where she persistently kept on asking. தாமதத்திலும் நிலைத்திருக்கும் விசுவாசம். Faith that endures despite delay. பாருங்கள், இந்த பெண்ணுடைய விண்ணப்பம் விடாமுயற்சி கொண்ட விசுவாசத்தின் ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. A request is a prayer of persistent faith. எப்பொழுதும் பாருங்கள், இந்த தாமதம் என்று சொல்லுகிற இந்த காரியம் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிற ஒன்றாய் காணப்படும். Delay will always keep testing our faith. ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டு போமே, We would be asking for a thing. அந்த காரியத்தை கேட்டுக்கொண்ட உடனே கிடைத்து விட்டால் ஒரு பெரிய ஒரு காரியமாய் தெரியாது நமக்கு. It will not be a great thing if we receive what we have prayed for immediately. பாருங்கள், ஜெபித்த உடனே நடந்துருச்சுன்னா அதன் மேன்மை தெரியாது சில வேளையிலே. Sometimes we will not know the greatness of it if we receive it things immediately the moment we pray. ஆனால் தாமதம் என்ற அந்த வார்த்தை எப்பொழுதும் விசுவாசத்தை சோதிக்கிற வார்த்தையாக காணப்படுகிறது. Delay is something which always keep testing us. ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு நாட்கள் மாதங்கள் வருடங்களா கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, இதற்கு நீ பதில் கொடுக்கவில்லையே என்று சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். A situation will arise where we'll get weary. Lord, I have been praying for days, months and years together, but nothing has happened. இவ்விதமாக பதில் வராத ஜெபங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்து விட்டவர்கள் அநேகர் காணப்படுகிறீர்கள். And there are many of you who have left off praying because having
prayed for a long time, the answers have not come. இனி ஜெபித்து என்ன பிரயோஜனம்? And what is the point in keep on praying? இனி கேட்பதிலே பயனில்லை என்பதாக அநேகர் நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்கள் என்பதாக ஆவியானவர் பேசுகிறார். The Spirit of God is saying, many of you have gone wearied, leaving off or giving up prayer. What is the point in praying? இந்த வேளையிலே கொண்டு விசுவாசத்தை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் இயேசு. And Jesus would like to encourage your faith. என்னவென்றால் விட்டுவிடாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதே விசுவாசத்தின் ஆழமாய் காணப்படுகிறது என்பானவளே. And when we talk about when you pray persistently, that shows the depth of your faith. ஜெபிப்பதை விட்டுவிடாதிருங்கள். Do not give up on prayer. தாமதம் விசுவாசத்தை சோதிக்கும். And faith will test, அந்த delay will test your faith. அந்த வேளையில தான் வேறு வழிகள் இருக்கிறதா, ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதா என்பதை குறித்து பார்ப்போம். And that is the time they will be seeking out for an alternative way. ஒருவேளை அந்த காரியத்தை பணத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்திருப்போம். Perhaps we might have been praying for money. அது வரவேண்டிய நேரத்திலே வரவில்லை. But it has not come at the right time we need. உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? Immediately what we will do? எங்காவது லோன் கிடைக்குமா? Will I get any loan? என்று பார்ப்போம். And we will look out for that. லோன் கிடைத்து விட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம். And if we get loan, we'll be so happy. ஆனா நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் அந்த லோன் இல்லாமலேயே அந்த தேவையை சந்திக்க வல்லவராய் இருந்தார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். But you need to understand, when you persistently keep asking and praying, the Lord will help you even without that loan. பாருங்கள், சில வேளையிலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லும் பொழுது மாற்று வழியை தேடுகிறோமே. Sometimes when our prayer is answered, we look out for an alternative way. ஒரு வசனம் சொல்லுகிறது விதமாக, There is a verse which says, வாசிங்கள் எபிரேயர் 10:36 சொல்லுகிறது. Hebrews chapter 10 and verse 36. You need to persevere so that when you have done the will of God, you will receive what he has promised. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த வசனம் கொஞ்சம் ஆழமான வசனமாக காணப்படுகிறது. And this verse is a deep verse. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு காரியம்தான், Something which has been promised. அது பெற வேண்டியது நம்முடைய உரிமையாக காணப்படுகிறது. It is our right that we should receive it. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை நமக்கு தேவை. And what is that you need to have? You need to have that perseverance and patience. ஒரு காரியம் கிடைக்கவில்லைன்னு சொன்ன உடனே என்ன கோவம் வருது. And when you don't get at that thing, what is that you get so angry? பாருங்க, வீட்டுல கூட ஒரு காரியத்தை பெற்ற உடனே வாங்கி கொடுக்கணும்னா பிள்ளைகளுக்கு கோவம் வருது. And children get angry the moment when parents are not giving them what they are asking. பாருங்க, நம்ம வீட்டில் வளர்க்குற வளர்ப்பாணிகளுக்கு அதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டிருப்போம். அந்த சாப்பாட்டை ரெடி பண்ணி கலந்து போடுறதுக்குள்ள அதுங்களுக்கு வர்ற கோவம் பார்த்தீங்கன்னா கொலைக்கும், அது கொடுங்க கேட்கும், மேல ஏறி பிராண்டும். என்ன தெரியுமா? பொறுமை இல்லை. The pets that we are growing in our house, and the moment when you are preparing food for that, and till the time you give it, it will be restless. ஆனா பிராணிகளுக்கு புரியவில்லை என்றால் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். And you will be able to accept if the animals or pets are not able to understand. அவைகளுக்காகத்தான் நாம் அதை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள ஆறாவது அறிவு இல்லை அவைகளுக்கு. And they do not have that sixth sense where they will not be able to understand. They are preparing the food only for them. ஆனால் நமக்கு வேதம் சொல்லி இருக்கிறது. But for us the Bible has said, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. but the Bible has said you need to have perseverance so that you receive that promise. பல வேளையிலே தேவன் நமக்கு கொடுப்பதற்கு தாமதிப்பது போல தோன்றலாம். Many times it might seem the Lord is delaying in giving to us. ஆனால் அவர் ஒருபோதும் மறுப்பதில்லை என்பானவளே. But he will never ever deny or refuse. பாருங்கள், நமக்கு தேவன் இல்லை என்று மறுக்க மாட்டார். அவர் கொடுக்க வேண்டியதை நிச்சயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Jesus will never ever refuse us, but he will give it at the right time. ஒருவேளை தாமதங்கள் நம்மை சோதிக்கலாம். ஒருவேளை ஏன் கேட்கணும், விட்டுவிடலாமே என்று தோணலாம். Perhaps delays might be testing us. We might also think about giving up. ஆனால் தாமதத்திலும் நிலைத்திருக்கும் விசுவாசத்தை குறித்து தேவன் இன்றைக்கு பேசுகிறார். But today the Lord is speaking about the faith that endures despite the delay. மனுஷன் வேண்டுமென்றால் அவன் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தராமல் இருக்கலாம். Maybe man, he might be having said that he will give, he might keep delaying. ஆனால் தேவன் ஒருபோதும் இயேசு நமக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை
தந்தே தருவார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அதுதான் குறைந்து போக கூடாது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். But we need to have that faith. When Jesus has promised, he will definitely give us even if it get delayed, and that faith should not decrease is what we see. பாருங்கள், ஒரு விவசாயி, ஒரு இளைஞன் இருந்தாராம். And there was a young farmer. அவர் கிராமத்திலே அவர் விவசாயம் செய்யும் பொழுது எல்லாரும் அவரவர்கள் விதைக்க விதைகள் விதைத்தார்களாம். And there were also farmers in that same village. They also sowed the seed. அப்பொழுது இந்த இளைஞன் மட்டும் ஒரு வித்தியாசமான விதை விதைத்தானாம். But this young farmer, he sowed a different kind of a seed. பாருங்க, அந்த விதையை நட்டவுடனே மற்ற விவசாயிகள் விதைத்த விதைகள் எல்லாம் உடனே முளைத்து கிளம்பி வந்து விட்டதாம். And other farmers, whatever they sowed, immediately it started sprouting and coming up. ஆனால் இந்த இளைஞன் விதைத்த விதை மட்டும் மேலே வரவே இல்லை. But this young farmer, whatever he had sowed, there was no result and it was not growing up. பல வாரங்கள், பல மாதங்கள், வருடங்கள் ஆனாலும் கூட போட்டதிலிருந்து ஒண்ணும் வர்ற மாதிரியே தெரியல. Even after many weeks, months and years, it seems nothing is growing up from the place where he sowed. தென்னை மரங்கள் எல்லாம் வளரத் தொடங்கினது. And all the coconut trees, it started sprouting and growing. வாழை தோப்புகள் வளர ஆரம்பித்ததாம். And also the banana grove, it was also growing. காய்கறிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராகி விட்டதாம். The all other vegetables were ready for the harvest. ஆனால் இந்த விவசாயியுடைய வயல் மட்டும் ஒன்றுமே வரவில்லையாம். But this young farmer's field was only empty. ஆனால் அவர் செய்ய வேண்டிய அனுதினமும் தண்ணீர் ஊற்றினாராம். But every day he kept on pouring the water. அந்த களைகள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருந்தாராம். He kept removing off the weeds. மாதந்தோறும் மண்ணை சரி பார்த்து மண்ணுடைய வளம் எப்படி இருக்குதுன்னு அதை செக் பண்ணி கொண்டிருந்தாராம். And every month he was checking on the soil and the sand and he was correcting it. எந்த ஒரு மாற்றமும் இல்லையாம். But there was no visible result or change. கடைசியில் இந்த கிராமத்தார் எல்லாரும் இவனை கேலி செய்தார்களாம். But finally all the people in the village, they were mocking at him. ஒரு வளர்ச்சி இல்லாத விதையை போட்டு நேயத்தை வீணாக்கி விட்டாயே, நஷ்டப்படுத்தி விட்டாயே என்று சிரித்தார்களாம். And they laughed at him saying, you sowed a seed which has got no growth and you wasted your time. ஆனால் அந்த இளைஞன் மட்டும் சொன்னானாம் இருதயத்திலே, But this young farmer, he said one thing. நான் போட்ட விதைகள் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. The seed which I had sown, it is growing. நீங்கள் எல்லாரும் மேலே கிளம்பி வருவதை தான் பார்க்கிறீர்கள். அது உள்ளே எப்படி வேர் செல்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. அது வேர்கள் ஆழமாய் பிடித்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதை காண்பீர்கள் என்று சொன்னானாம். And he told them, you're only looking at the outward growth or externally, but it is growing internally inside and the roots are going deeper, he said. 5 வருடங்களாக ஒரு வளர்ச்சியும் மேலே தெரியவில்லையா. For almost 5 years there was no external growth. எந்தவித முளையும் வெளியிலே வராமல் அமைதியாக இருந்ததாம். And there was no sprout that is coming up, no sign of life. 5 ஆண்டுகள் கழித்து After 5 years, சில வாரங்களிலேயே அந்த செடி வளரத் தொடங்கினதாம். and within few weeks that plant, it started growing. அந்த செடி வெகு விரைவிலே 80 முதல் 100 அடி உயரம் அந்த மரம் வளரத் தொடங்கினதாம். Within a short span of time, that plant, it grew to about 80 to 100 feet high. அந்த மரம்தான் சீன மூங்கில் மரம் என்று அழைக்கிறார்கள். And that is what they call the Chinese bamboo tree. பல வருடங்களாக கண்ணுக்கு தெரியாமல் வேர்கள் வளர்ந்த பின்புதாக திடீரென முளைக்கிற ஒரு தாவரம் தான் அந்த சைனீஸ் பேம்பு என்று சொல்லப்படுகிற அந்த சீன மூங்கில் மரங்கள். This Chinese bamboo is something which grows suddenly for 80 to 100 feet, which has been not growing for many years together. இப்பொழுது அந்த இளைஞன் தன்னை பார்த்து சிரித்த கிராமத்தார் எல்லாரையும் பார்த்து, நீங்கள் சொன்னீர்களே உன் விதை செத்து போய்விட்டது என்று. அந்த விதை செத்து போகவில்லை, அது வேர் கொண்டு அது தயாராகி கொண்டிருந்தது. இப்பொழுது பாருங்கள் மிக உயரமாக வளர்ந்திருக்கிறது என்று அவிதமாக சொன்னார்கள். And looking at the villagers who laughed at him, this young farmer said, you told this, my seed was dead. It was not dead, it was preparing and it was growing, and you can see the result. அதேபோல நம்முடைய ஜெபங்களுக்கு சில நேரங்களிலே பதில் தாமதம் என்று தோன்றலாம். Just like that, for our prayers, you might be thinking it is getting delayed. அதுக்கு தேவன் அதுக்கு பதில் இன்னும் தரவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறார், என்ன தெரியுமா? அந்த பதிலை பெறுவதற்கு தேவன் நம்மை உருவாக்கி கொண்டு நான் விசுவாசிக்க வேண்டும் மாணவர்களே. And you might be saying my prayer is getting delayed. It is not so, but you need to believe
during that delayed time, the Lord is preparing us for நம்முடைய that. விசுவாசத்தை தேவன் ஆழப்படுத்துகிறார். And the Lord is deepening our faith. நம்முடைய குணங்கள் தேவன் வடிவமைக்கிறார். And He is also forming us, taking shape of our life. நம்முடைய பொறுமையை உருவாக்குகிறார். And He is creating that patience in our life. நம்மை ஆசீர்வாதம் பெறுவதற்கு தகுதியானவர்களாக தேவன் மாற்றுகிறார். And the Lord is making us worthy to receive that blessing. இந்த தாமதத்தை வெல்லுகிற விசுவாசம் தான் தாமதத்தின் நிலைத்திருக்கும் விசுவாசம் என்று பார்க்கிறோம். And this is the faith that we see, a faith that endures despite the delay. விரைவிலே தேவன் தரும் வேகமான விரைவான முன்னேற்றத்தை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that in a very short span of time we'll be able to see that answer and results. தேவன் தாமதிக்கிறார் என்பது தோல்விக்கான அடையாளம் அல்ல, அது தேவன் தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அன்பானவர்களே. And the truth that we need to understand, when the Lord is delaying, it is not that He is refusing, but He is preparing us to receive that. தாமதத்திலே நிலைத்திருக்கும் விசுவாசம். Faith that endures despite the delay. இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? And secondly, what is that we see? காணாததை நம்பும் விசுவாசம். Faith that believes without seeing. வாசியுங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let us read from Luke chapter 18 and verse 3. And there was a widow in that town who kept coming to him with the plea, "Grant me justice against my adversary." அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். காணாததை நம்பும் விசுவாசம். Faith that believes without seeing. பாருங்கள், இந்த ஸ்திரீ என்ன செய்தால் தெரியுமா? And what does this woman do? அவள் ஒரு நியாயத்தை கேட்டாள் அந்த அதிபதி இடத்திலே. And she asked for justice from the officials. அவளை எல்லாரும் சொன்னார்கள், அங்க போனா ஒண்ணுமே கிடைக்காதுமா அப்படின்னு சொன்னாங்க. Everyone told her, if you go there you will get nothing. அப்பொழுது எதுக்கும் அப்ளிகேஷன் போட்டு வைப்போம் அப்படின்றத விட்டுல. And she did not leave it just like that. தொடர்ந்து அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். She persistently kept on asking. எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? உனக்கு கிடைக்காது. Everyone told her, you will never receive that. அவளுக்கு உண்மையாகவே கிடைக்கவில்லை. But what she wanted she did not receive. ஆனால் அவள் பார்த்தது என்ன தெரியுமா? விசுவாசத்திலே தனக்கு நியாயம் கிடைத்து விட்டதை கண்டாள். And what is that she saw? In faith she saw justice. இதுதான் காணாததை நம்புகிற விசுவாசம். And this is the faith that believes even without seeing. இந்த உலகத்துக்கும் நமக்குள்ள பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? What is the great difference between us and the world? உலகம் காண்பதை மட்டுமே நம்புகிறது. The world believes only the things that they see. ஆனால் நீங்கள் நான் என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? But you and I, what is that we do? காணாததை விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோம் அந்த We believe வேளையிலே. the things which are not seen. ஹalleluya ஹalleluya. ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியும் உலகத்துக்கு நமக்கும்? And that's a great difference between us and the world. அவர்கள் கண்டு விசுவாசிப்பார்கள். They will see and they நாம் believe. காணாமல் விசுவாசிப்போம். But we believe even without seeing. ஆகவே தான் உங்களுக்கு பெயர் விசுவாசிகள். And that is the reason you are named as believers. உண்மையாகவே விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். The one who believes, he will not be hasty or troubled. என்றைக்கும் தேவன் என் கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். And when they believe that the Lord is always with them, they will not be worried about anything. பாருங்கள், சில வேளையிலே சில காரியங்கள் நாம் நினைத்ததற்கு எதிராக செல்லக்கூடும். Sometimes certain things that we expect, it will be happening contrary or opposite to that. இதிலே என் தேவன் என்ன செய்வார் என்பதை தேவன் சொன்னபடியே நின்று பார்த்து கொண்டிருந்தேன். Just as the Lord had said, you just have to stand and watch what the Lord is doing in this particular thing. இந்த காரியம் அது நிச்சயம் நெகட்டிவா தான் எதிர்மானதாக முடியும் என்ற நிலை. A situation where the thing for this will definitely happen only in the negative way. இந்த சமயத்திலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்று அவளோடு பார்த்து கொண்டிருந்தேன். And I was just watching, what is the Lord going to do in this situation? அவர் செய்ய திட்டமிட்ட பிரகாரம் நன்மையாக முடி செய்வதை கண்டு நான் அதிசயத்தின் அன்பானவளே. And I was so perplexed and happy because in an amazing way the Lord performed what I was expecting. ஆகவே விசுவாசம் என்பதற்கு ஒரு பெரிய விளக்கம் வேண்டும் என்றால் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். If you need to have a great explanation concerning faith, you can
refer to this verse. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் விதமா சொல்லுகிறது, In Hebrews chapter 11 and verse 1 it says, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. Now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. பாருங்கள், இதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறது. And this is what is called as faith. காணாத ஒன்றை விசுவாசிக்கிறோம். Believing something what we do not see. ஒரு ஆசீர்வாதம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாகவே தேவன் கொடுத்து விட்டதாக நம்ம விசுவாசிக்க வேண்டும். And God has given us a promise, and even before the Lord gives us, we need to believe that He will give. நம்முடைய இருதயத்தை நாம் பார்த்ததில்லை, We have never seen our heart, ஆனால் விசுவாசிக்கிறோமே. but we believe. பாருங்க, பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாத விசுவாசிக்கம் இருக்கிறது என்று. And there are many things that we could not see, but we have a belief that we have it. அதே போலத்தான் தேவன் சில காரியங்களை வாக்கு பண்ணியிருப்பார், அதை விசுவாசிக்க வேண்டும். Likewise, the Lord will have given us a promise, and we need to believe on that promise. தேவன் சில வேளையிலே அமைதியாக இருக்கிறார் போல தோன்றும். Sometimes it seems as if the Lord is silent. ஆனால் நம் விசுவாசம் கூறுவது என்ன தெரியுமா? But what is that faith says? தேவன் இன்னும் எனக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். My God is still doing something for me. இதுதான் விசுவாசம். This is faith. அதை காணவில்லை, நாம் சொல்ல வேண்டும், தேவன் ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறார். We have not seen that, but we have to say, my God is doing something for me. நாம் பார்த்த மூலம் அந்த விவசாயி அந்த நிலத்திலிருந்து ஒன்றும் முளை கிளம்பவில்லை. Just as we saw the young farmer, there was nothing that grew out of the earth. தேவன் செய்ய போகிற காரனுடைய வேர் உள்ளே விட்டு கொண்டிருக்கிறது, விரைவிலே காண்பேன் என்று விவசாய விசுவாசம் பாருங்க, அது பெரிய ஒரு மூங்கில் அந்த மரம் வளர்ந்ததே அன்பானவர்களே. The faith of that farmer, it was not happening anything outside, but internally it was growing, and finally the Chinese bamboo, it grew out. காணாததை நம்புகிற விசுவாசம். Faith that believes without seeing. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமா சொல்லுகிறது. In 2 Corinthians chapter 5 and verse 7 in English says like நாம் this. தரிசித்து நடவாமல் எப்படியா விசுவாசித்து நடக்கிறோம். For we live by faith, not by sight. நாம் சில வேளையிலே பார்க்கிற காரியங்கள் விதமாக நடக்கும் என்ற விசுவாசம் இருக்காது. And certain time what we see, we will not have the faith that it will happen like this. இதை என்னால் செய்ய முடியுமோ முடியாதோ அப்படின்ற சூழ்நிலை வரும்போது என்னால் செய்யவே முடியாது நிலைக்கு வந்துடுறோம். When a situation arises whether I will be able to do this or not, we will come to a conclusion that I will not be able to do that. காணாததை காண்கிற விசுவாசம். Faith that sees what you cannot see. ஒரு கிராமத்திலே ஒரு பெண் வசித்துக் கொண்டிருந்தாளாம். There was a woman in a village. அவள் தன் வீட்டிலே தனியாக இருந்து கொண்டிருந்தாளாம். And she was living alone in that house. ஒரு நாள் இரவிலே அந்த கிராமத்திலே முழுவதும் மின்சாரம் போய்விட்டதாம். And on one particular night the entire village went dark. அந்த கிராமம் முழுவதும் இருட்டாகி விட்டதாம். The entire village was dark without electricity. உடனே அந்த சிறிய பெண் என்ன செய்தாளாம்? மனமுடைந்த, ஐயோ இந்த கிராமத்திற்கு ஒரு விளக்கை நாம் இப்படியாவது கொளுத்த வேண்டும் என்று தீர்மானித்தாளாம். Immediately this woman thought, I have to light a lamp because there's no light in the entire village. அவளிடம் இருந்தது ஒரே ஒரு மெழுகுவர்த்தி. All that she had was only one candle. இதை நான் கொளுத்து வைத்தால் என் வீட்டுக்கே வெளிச்சம் போதாது. If I'm going to burn this, it will not be sufficient even for my house. அப்படியானால் எப்படி இருண்டு போய் இருக்கிற கிராமம் ஒளிவடையும் என்று இவள் மிகவும் வருத்தப்பட்டாளாம். If that is the case, how can the entire village be lit up in that situation? அப்பொழுது அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் சொன்னதாம். But there was a faith that said in her heart, இந்த இருக்கிற இருள் முழுவதையும் உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் உன் கையில் இருக்கிற இந்த ஒரு சிறிய இந்த மெழுகுவர்த்தி உன்னால் ஏற்ற முடியும் என்று ஒரு குரல் சொன்னதாம். There was a voice which kept on saying, you may not be able to remove all the darkness in the entire village, but you can light that small light that is in your hand. உடனே எல்லா இருளையும் மாற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லை, கையில இருக்கிறத கொளுத்த ஆரம்பித்தாளாம். And though she was not able to do entire thing, but all that she had in the hand, that little candle she lit. அந்த ரூமில் இருந்து வருகிற ஒளியை எல்லாம் பார்த்தார்களாம். Everyone saw the light that was coming from that small room. பாருங்கள், அவரவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்து அந்த கொஞ்சம் ஒளியை பார்ப்பதற்காக வந்தார்களாம். And people around came there to see that small light that was there in the house. என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் வீட்டில் இருந்த அந்த மெழுகுவர்த்தியும் விளக்கும் அதை கொளுத்துவதற்கு அவங்களிடத்தில் அந்த தீப்பெட்டி இல்லாமல் எல்லாரும் இருளில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களாம். And because they did not have the matchstick at home, they all came to her house.
இவள் விசுவாசத்தோடு அந்த ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்த உடனே அதை கண்ட அந்த கிராமத்தினர் எல்லாரும் அவ்விதமாக அவளிடத்தில் கூடி வந்து அந்த ஒளியை பகிர்ந்து கொண்டு எல்லாரும் கையிலே ஒளியோடு கூட அவள் மாறினார்களாம். அப்பொழுது பாருங்கள், அந்த கிராமம் முழுவதும் ஒரு பெரிய ஒளிமயம் உள்ள ஒரு கிராமமாக மாறினதாம் அன்பானவர்களே. And all the people came to her house to light their candles, and now immediately the entire village became bright with all the lights over there. இந்த கிராமம் முழுவதும் ஒளிமயமாக மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? And what is the reason that the entire village was so light and bright? அந்த சிறிய பெண் தனக்கு இருந்த அந்த ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை விசுவாசத்தோடு கொளுத்தின பொழுது அந்த கிராமம் முழுவதும் ஒளிமயமானதே. அதுபோல இன்றைக்கு நம்மில இருக்கிற அந்த ஒரே ஒரு சின்ன அந்த விஷயத்தை நாம் தேவனுக்காக பயன்படுத்துவோம். அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி இந்த உலகிற்கே நம்மை சாட்சியாக கர்த்தர் மாற்றுவாராக. And like that little girl with that one small light, when she lit her candle, the entire village came and lit their candles. Even so, the little faith that we have, the small thing that we have, it will make everyone to become bright. ஒரு சிறிய விசுவாச செயல் கூட பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஒரு பெரிய ஆமென் சொல்லுமா? One small act of faith will bring in a big result. இன்றைக்கு தேவன் சொல்கிறார், உங்களுக்கு முடிந்த கிரியைகளை செய்ய ஆரம்பியுங்கள். And today the Lord is saying, whatever is possible with you, you do that small act. ஆண்டவரே, நான் செய்கிற இந்த சிறிய காரியம் எங்கு பலன் கிடைக்கும் என்று யோசிக்காதீர்கள். Never think, Lord, the small act that I'm doing, where will it bring the result? ஆண்டவரே, நான் முடிந்த காரியங்களை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். Lord, I'm ready to do what is possible. ஆண்டவரே, எனக்கு இருக்கிறதிலே நான் மகிழ்ச்சியோடு இருந்து செய்ய வேண்டியதை செய்ய தீர்மானிக்கிறேன் என்ற அந்த ஒரு முடிவுக்கு வர வேண்டும். You need to come to a conclusion, Lord, with whatever I have, I will happily do that. அப்பொழுது காணாத போதும் தேவனை விசுவாசிக்கிறோம். Then we believe Jesus even without seeing that. அதுவே உண்மையான ஒரு விசுவாசம். And we have that firm faith. ஆகவே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சத்திலே உண்மையாய் இருப்போம். Let us be faithful in the little that is given to அந்த us. கொஞ்சத்திலே நீங்கள் உங்களுடைய விசுவாச கிரியை ஆரம்பியுங்கள். And in that little that you have, you start that act of faith. கொஞ்சம் பணம் இருக்கிறதா? ஆண்டவரே, எப்படி இந்த பெரிய ப்ராஜெக்ட் பண்ணவே நீங்க யோசிக்காதீங்க. And when you have that small little money, don't think about, Lord, how it will be sufficient for big things. ஆரம்பிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, செய்து முடிக்க வேண்டியது அவர் பொறுப்பு. It is your responsibility to begin, and it is his responsibility to finish. காணாததை விசுவாசிக்கிற விசுவாசத்தை மனுஷகுமாரன் வரும்போது காண்பாரோ? Will the Son of Man be able to see that faith which believes the things which are not seen? இன்றைக்கு அவர் நம்மையிலே அதை காண வேண்டும். And today the Lord should see that in our life. அதை கேட்டு உன்னை நடத்துவீராக என்று நாம் கேட்போமா? Let us pray, Lord, you lead me accordingly. கடைசியாக ஒன்றை பார்க்க விரும்புகிறேன். And finally, another point we'll meditate. மூன்றாவதாக சோர்வின் மத்தியில் நிலைக்கும் விசுவாசம் என்று பார்க்கிறோம். We see faith that stands amid falling away. வாசியுங்கள் யூதா புஸ்தகம் முதல் அதிகாரம் ஒரே அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let us read from Jude 1 and verse 3. I felt compelled to write and urge you to contend for the faith that was once for all entrusted to God's holy people. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த வசனம் ஒரு பெரிய ஆழமான வசனம். And this verse is a deep verse. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசம். The faith that was once for all entrusted to God's holy people. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ண தெரியுமா? தைரியமாக போராட வேண்டுமா? In order to keep that faith, what is that we need to do? You need to confidently and boldly strive. இந்த கடைசி நாட்களிலே ஏன் அவ்விதமாக தைரியமாக போராட வேண்டும் என்று பார்க்கும் In பொழுது these last days, why is that we need to be fighting boldly like that? பலர் இந்த விசுவாசத்தை விட்டு விலகுவார்களாம். And many will go away from this faith. பாருங்கள், அவர்கள் பெற்ற
பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை விட்டு விலகுவார்களாம். And the faith that they have received, they will astray or go away. ஒருவேளை நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின அவர்களே விட்டு விலக போயிருக்கலாம். Perhaps people who led us into salvation, they might themselves leave. ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை But the faith that we have received, ஆண்டவரே கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. Give me grace that I will be able to keep it till the end. பாருங்க, அன்பு குளிர்ந்து போகிறது, Love grows cold, உண்மை மாறிக்கொண்டிருக்கிறது, truth is changing, விசுவாசம் சோர்ந்து போகிறது. and faith is going weary. இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை உறுதியாய் காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that we will be able to keep that faith in these last days. பாருங்கள், இயேசு வரும்பொழுது விசுவாசமுள்ள இருதயத்தை தேடுகிறார் அன்பானவர்களே. And when the Lord is coming, he is looking out for faithful hearts. ஆகவே தான் இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார். That is the reason Jesus is asking this question. நான் வரும்பொழுது விசுவாசமுள்ள இருதயங்களை காண்பேனோ என்று கேட்கிறார். And he is asking, when I come, will I be able to see that faithful heart? இப்பொழுது இயேசுவை பார்த்து திரும்பி சொல்ல தைரியத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை இன்னும் காத்துக்கொண்டிருக்கிறேனப்பா என்று அவருக்கு பதில் சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமாக காணப்படுறீங்க இந்த வேளையிலே இயேசுவின் And நாமத்தில்? how many of you are prepared that we can say boldly looking at Jesus, Lord, the faith that you have given me, I have kept that faith. பாருங்க, வசனம் சொல்லுகிற விதமாக The verse says like this. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் விதமாய் பார்க்கிறோம். In 1 Timothy chapter 4 and verse 1 we see like this. அதிலே முதலாவது சொல்லுகிறது, It says, ஆவியான வெளிப்படையா சொல்லுகிறது என்னவென்றால், the Spirit clearly says, பிற்காலங்களிலே, அந்த சொல்லப்பட்ட நாட்களோட பிற்காலங்களிலே, in those days he says in the later times, அதாவது நாம் வசிக்கிற இந்த கடைசி காலங்களிலே, that means in the time that we are living, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளுக்கும் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். some will abandon the faith and follow deceiving spirits and things taught by demons. யார் என்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போனாலும் நீங்கள் விலகாதிருக்க வேண்டும் என்று இயேசு கேட்டுக்கொள்கிறதை இந்த வேளையிலே சொல்லுகிற ஆவியானவர் இந்த வேளையிலே. And this is what the Holy Spirit is saying. Jesus is asking us, even if anyone is going to leave, you have to keep that faith. ஆண்டவரே, உம்மை கடைசி வரைக்கும் விசுவாசத்தை பற்றிக்கொண்டு ஜீவிப்பேன் என்ற ஒரு பெரிய பதிலை நம்மால் இன்றைக்கு சொல்ல முடியுமா? Today will we be able to boldly say, give an answer, Lord, I will keep that ஆண்டவரே, faith. கடைசி வரைக்கும் நான் பெற்ற விசுவாசத்தை காத்துக்கொள்வேனப்பா. Lord, I will keep the faith till the end that I have received. உலகம் மாறினான், எப்படி மாறிக்கொண்டு போனாலும் நாம் பெற்ற விசுவாசம் மாறதிருக்க வேண்டுமே. Even if the world changes, the faith that we have received, it should not change. மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டார். And the Lord asked, when the Son of Man cometh, will he be able to see that அவருடைய faith? சொல்ல, ஆண்டவரே, நீர் ஒருமுறை நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள்வேன் என்று பதில் சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன். என் இயேசு நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். When we give an answer, Lord, the faith that I have received, I will keep it until the end. When you say that, Jesus will be happy looking at. ஆண்டவரே, நீர் வரும்போது நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்வோம். Lord, when you come, the faith that we have received, we will keep it till then. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சோதனை வந்தாலும் ஐயா, No matter how many of our struggles and temptations might come, அதை காத்து நடக்க தீர்மானிக்கிறோம் ஐயா. Lord, we decide to keep that and நீர் walk. கிருபைகளை தருவீராக. You give us that grace. அந்த காரியத்தை விசுவாசத்தோடு நீ கையாண்டிருப்பாய் என்றால் இந்நேரம் அது வாய்த்திருக்குமே. If only you had handled the situation with faith, today it would have prospered. அந்த காரியத்தை கையாள விசுவாசம் இல்லாமல் போனது ஏன் என்று கத்து கேட்கிறார். The Lord is asking, why is that you did not have the faith to handle the situation? அந்த அளவுக்கு விசுவாசம் வளரவில்லையே. To that extent, your faith has not grown. அன்றைக்கு வளர்ந்த விசுவாசம் இன்றைக்கு இல்லையே. The faith that you had earlier, today it is not there. எந்த விதத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் குறைந்திருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Think for a while, to what extent your faith has decreased. ஆண்டவரே, என் ஜீவிதத்திலே இழந்த விசுவாசத்தை மீண்டும் தருவீராக. ஒப்புக்கொடுக்கலாம் இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தில். Let us submit ourselves, Lord, the faith that I had lost, give me grace that I will receive it back again. ஹalleluya, ஹalleluya. கலிங்கத்த ஆண்டவரே, அந்த விசுவாசம் மீண்டும் தருவீராக. Lord, restore that faith to me, Lord. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த நாட்களில் கேட்ட விசுவாசம் இதயத்திலே பலம் கொள்ளாதபடினால்தான் அநேகம் சோதனைகள். Because we do not have the faith that we had in the early days and it had decreased these days,
many trials. இப்படிப்பட்ட கண்டிப்பான உபதேசங்கள் பிரசங்கப்படாததினாலே ஆசீர்வாதம் என்று பேசப்பட்டதினாலே தான் என் வருகிற சோதனைகளை நாம் மேற்கொள்ள முடியாமல் காணப்படுகிறது. Because we do not have a hard doctrine to be taught, but only messages on blessing, we have lost many things. அந்த ஆசீர்வாத செய்தி கேட்ட ரொம்ப சந்தோஷம் நமக்கு. We feel happy when we hear a message of blessing. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்பதற்கு விசுவாசம் குறைவாக இருக்கிறது. But we have a very less faith to handle situations today. அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையை கேட்டிருந்தால் இத்தனையோ காரியங்களை நாம் மேற்கொண்டிருக்கலாமே. If only we had heard words that will build our faith, we would have been able to overcome things. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, ஆண்டவரே விசுவாசம் உண்டா என்று கேட்டீர் ஆண்டவரே. Lord, you ask, do you have that faith? நான் காண்பேனோ என்று கேட்டீர் ஆண்டவரே. You ask, will I be able to see that faith? நீர் வர தாமதிக்கிற பொழுது தாமதத்தை நிறுத்தக்கூடிய விசுவாச கட்டிடுவதாக. Lord, when you're coming this day late, give us faith in these days, Lord. இந்த வித விசுவாசம் சோர்ந்து போகாமல் நிறுத்திக்க கிருபை செய்வதாக. Lord, give us grace that we will have that faith that will not grow weary. காணாததை விசுவாசிக்கும் இந்த விசுவாச கட்டிடுவதாக. Give us faith that believes without seeing. ஆசீர்வாதங்களை பார்க்காத போதும் நீர் கொடுத்தீர் இதை செய்வீர் என்று விசுவாசித்து உடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு ஓட கிருபை செய்வீராக. Lord, enable us to run our life with faith even though we have not seen the blessings. மாறுகிற உலகிலே அநேகர் சோர்ந்து விழுந்து போனாலும் ஐயா, நான் ஒரு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு முன்னேறி அதற்காக போராட கிருபை செய்வீராக. Even if others are going to fall, Lord, the faith that you have given me once, give me grace that I will keep it firmly and not be weary. விசுவாசம் பெருக செய்வீராக. Increase my faith. விசுவாசம் பெருக செய்வீராக. Increase my faith. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்பு எடுத்தது மாதம் சமாதானம் ஆள்கையும் நம் அனைவரோட விசேஷமாக விசுவாசங்கள் சோர்ந்து போய் தொலைந்து போய் கொண்டு கிடந்த காலத்திலே நேரத்திலே தெய்வம் விரும்புகிறபடி விசுவாசிகளாக நாம் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.